வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், விஜி பொட்டிக். நாம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து தினமும் அன்றாடம் நம்ம டைலராக இருந்து நம்ம என்னென்ன வேலையெல்லாம் நம்ம செய்கிறோம், அதை எப்படி நம்ம வந்து டைமிங்கை வந்து மேனேஜ் பண்ணி எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகிறோம் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய சேனலில் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் நான் போடுற வீடியோவெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கும் அதுலேருந்து உங்களுக்கு நீங்கள் என்னத்தை கற்றுக்கணும் அப்படின்றத நீங்கள் பார்த்து நீங்களும் கற்றுக்கிட்டு மேலே மேலே வளர்ந்துட்டு வரணும். அதுதான் என்னுடைய விருப்பம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். உங்களுக்கு ஸ்டிச்சிங் ரொம்ப பிடிக்கும், அதாவது ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் ஒரு லைக்கை போட்டுட்டு பாருங்கள். அதன் மூலிமா நான் எத்தனை பேருக்கு ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ வந்து நம்ம டெய்லியுமே வீட்டில் வந்து நம்ம டைலர் வேலை செய்கிறோம். நம்ம டெய்லியுமே அன்றாடம் என்னென்ன வேலை செய்கிறோம் அதை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணி நம்ம வேலையை வந்து சீக்கிரமாக முடிக்கணும். நம்ம வந்து பெண்டிங் ஒர்க் இல்லாமல் எல்லாத்தையுமே முடிக்கணும். வீட்டு வேலையுமே நம்ம கம்ப்ளீட்டாக முடிக்கணும். அது எப்படி பண்ணுறதுன்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம டெய்லியுமே நம்ம டைலர் வேலைன்றதுனால நமக்கு டெய்லியுமே வேலைன்றது இருக்க தான் செய்யும். நமக்கு உடம்பே சரியில்லைனாலும் சரி தான், நமக்கான அன்றாட வேலைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை நம்ம எப்படி வந்து கரெக்டாக வந்து வழி நடத்திக்கிட்டு போகணும். உடம்பே முடியலைனாலும் சரி தான், அதை நம்ம வந்து இன்றைக்கி ஒரு கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட துணி கொடுத்து அர்ஜென்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அவங்கக்கிட்ட வந்து நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற ரீசனை வந்து அவங்கக்கிட்ட நம்ம சொல்ல முடியாது. அவங்களுக்கு அர்ஜெண்ட்டாக இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு தான் நம்ம செய்யணும். ஏன்னா நான் இப்போ சொல்கிறது எல்லாமே வந்து நான் அனுபவிச்சிருக்கேன். அனுபவிச்சதுனால மட்டும்தான் உங்களுக்கு நான் அதை வந்து ஒரு வீடியோவாக போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் போட்டிருக்கேன். எனக்கு உடம்பே முடியலைனாலும் சரி தான், அன்றைக்கி தான் பார்த்தோன்னா அர்ஜென்ட்டு துணின்னு நிறைய பேர் எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க. அதுபோல் நிறைய நான் அனுபவிச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம காலையில் எந்திரிச்சோம், நம்ம வீட்டு வேலையெல்லாம் அன்றாடம் டெய்லியும் எப்பயும் நம்ம செய்கிற வேலை இருக்குது பார்த்திங்களா. நம்ம டைலரிங் ஒர்க்குக்கு முன்னாடி நம்ம அன்றாடம் வேலைகள் ஒன்று இருக்குது பாருங்கள். அதை நம்ம எப்பயுமே செஞ்சுட்டு தான் நம்ம அடுத்தது தான் நம்ம வேலையில் வந்து உட்காருவோம் இல்லையா. அப்போ நம்ம அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எழுந்திரிச்ச உடனே வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் ஜாமானை கழுவுறோம், தண்ணி பிடிக்கிறோம், சாப்பாடு செய்கிறோம், வீட்டை பெருக்கிட்டு க்ளீன் பண்ணுறோம், துணி வாஷிங் மிஷின் வச்சுருக்கிறவங்க வாஷிங் மிஷினில் போட்டுட்டு நீங்கள் அதை துவைச்சி காய வச்சு எடுத்து வச்சிடணும். துவைக்க போட்டுட்டு காய வச்சிடலாம். அப்புறம் நீங்கள் குளிச்சுட்டு நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு ரெடி ஆகிடணும். இது எல்லாமே வந்து குறைஞ்சபட்சம் உங்களுக்கு வந்து ஒரு 9:30-10 மணிக்குள்ளார நீங்கள் இது எல்லாத்தையுமே முடிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி முடிச்சிங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு டைமிங் வந்து ரொம்ப ரொம்ப கிடைக்கும். ஒன்றுமே லிஸ்ட்டாக நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டைமை பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு வேலையுமே நீங்கள் அப்படி பிரிச்சுக்கோங்க, டைமிங்காக பிரிச்சுக்கோங்க. இது எனக்கு 1 ஹவர் ஆகும், இது 1/2 ஹவர் ஆகும், இது 1 ஹவர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த வேலையை பிரிச்சுக்கிட்டிங்கனாலே வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். நான் அப்படி தான் பண்ணுவேன். எனக்கு வந்து பசங்க ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் தான் எனக்கு கொஞ்சம் வீட்டில் பசங்க நசன்னு அப்படி இப்படி போயின்னு இருக்கிற வரைக்கும் நான் எந்த வேலையுமே ஆரம்பிக்கவே மாட்டேன். ஃபஸ்ட்டு எந்திரிச்ச உடனே டீயை போட்டு காப்பி போட்டு கொடுத்துட்டு, டீ வேணுமோ காப்பி வேணுமோ போட்டு கொடுத்துட்டு அடுத்தது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, காலைல டிஃபனுக்கு எதனா ரெடி பண்ணி கொடுத்த உடனே அவங்க அதை சாப்பிட்டுட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் என்னுடைய வேலையை நான் செய்ய ஆரம்பிப்பேன். அப்போது வந்து நமக்கு கடன்னு வேலை ஆகும். அடுப்புலேயே நான் சாப்பாடு வேலையை பார்த்துக்கிட்டே நான் ஜாமானை கழுவி தண்ணி பிடிச்சி வச்சுடுவேன். அப்போ எனக்கு 2 வேலையுமே ஒன்றாவே முடிஞ்சிடும். அப்புறம் என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும், அந்த வேலையை பார்த்துக்கிட்டே நான் வீட்டையும் பெருக்கிடுவேன். எல்லா வேலையும் ஃபினிஷ் பண்ணிட்டு போய் குளிச்சுட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு நான் மிஷினில் உட்காரத்துக்கு ஒரு 10-10:30 வந்து உட்கார ஆரம்பிச்சிடுவேன். இப்படி இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா, வேலை வந்து காலையில் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். காலைல டிஃபன் செஞ்சு பசங்களுக்கு கொடுத்துட்டோம். அப்போ நம்ம மதியத்துக்கு லஞ்சுமே செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு மதியத்தில் வந்து நமக்கு டைமிங் வந்து இன்னும் நமக்கு கிடைக்கும். அதாவது நமக்கு வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நமக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் இது போல் தான் நீங்கள் செய்யணும். அப்போ தான் வந்து உங்களுக்கான நேரம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா. இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து நீங்கள் உட்காடுறீங்க அப்படின்னும்போது நீங்கள் அப்போ போய் நீங்கள் கட்டிங் ஒர்க்கு வந்து வச்சுக்காதீங்க. நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் ஒர்க் வச்சுக்கணும். அப்போ என்ன பண்ணணுன்னா, முந்தின நாள் நைட்டே நீங்கள் கட்டிங் போட்டு எடுத்து வச்சுருங்க. இப்போ பாருங்கள், இந்த வீடியோவுமே நான் நேற்றுக்கு வந்து கட்டிங் போட்டது தான் இது. நான் வந்து நேற்றுக்கு நைட்டு கட்டிங் போட்டு எடுத்து வச்சுட்டேன், காலையில் இவங்களுக்கு கொடுக்கணுன்றதுனால. அதுபோல் நம்ம நைட்டுக்கே நம்ம கட்டிங் போட்டு எடுத்து வச்சா தான் நமக்கு காலையில் எந்திரிச்ச உடனே வீட்டு வேலைலாம் முடிச்சுட்டு மிஷினில் வந்து உட்காந்து ஸ்டிச் பண்ணணுன்னு தோணும். நீங்கள் அப்போ போய் கட்டிங் ஒர்க் வச்சுட்டிங்கன்னா அதுவே நமக்கு ஒரு ஹாஃப் டே அளவுக்கு நமக்கு டைமை வந்து அதில் இழுத்துக்கிட்டு போயிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இது போல் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டைமிங்ன்றது ரொம்ப நிறையவே கிடைக்கும். அதன் வழியாக நம்ம நினைக்கிற நேரத்தில் நம்ம எத்தனை ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டார்கெட் வச்சுருப்போம் இல்லையா, அந்த டார்கெட்டை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். அதனால் வந்து இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நீங்கள் வெட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள்
ஸ்டிச்சிங் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஸ்டிச்சிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா மிஷின்கிட்ட போன உடனேவே சாதா ப்ளவுஸ்னால் இவ்வளோ நேரம் உங்களுக்கு தெரியலையா, ஒரு அரை மணி நேரம் ஆகுமா உங்களுக்கு, அப்போது அரை மணி நேரம், இல்லை லைனிங் ப்ளவுஸா 3/4 மணி நேரம் ஆகுமா, இல்லை 1 ஹவர் ஆகுமா எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் உங்களுடைய டைமிங். எனக்கு வந்து சாதா ப்ளவுஸு 20 நிமிஷம் ஆகும், லைனிங் ப்ளவுஸு அரை மணி நேரம் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம டைமிங்கை பார்த்துக்கணும். நான் மிஷினில் உட்காடுறேன் அப்படின்னா நமக்கான அந்த உட்காந்த உடனே நமக்கு ஒரு சுறுசுறுப்புன்றது இருக்க செய்யும். உட்காந்த உடனே அப்போ நமக்கு எது ஈஸியாக இருக்குதோ அதை எடுத்து தைச்சிட்டு அப்புறமேட்டா வந்து கொஞ்சம் கஷ்டமாக உடம்பு ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப லேம்பாக ஆகிடும், ரொம்ப சோர்ம்பலாக ஆகிடும். அப்போ போயிட்டு நம்ம ஒரு கஷ்டமாக இருக்கிற ப்ளவுஸ், அதாவது லைனிங் ப்ளவுஸு, ரொம்ப ஷைனிங் கிளாத் அந்த மாதிரி இருக்கிற கிளாத்லாம் நம்ம தைக்கும்போது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். அதனால் எப்பயுமே நீங்கள் மிஷினில் உட்காந்த உடனே நீங்கள் கஷ்டமாக எது இருக்குது, அதாவது இது கொஞ்சம் நமக்கு டைம் வளர்க்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா, அந்த ப்ளவுஸை ஃபஸ்ட்டு எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக அது எப்படி ஈஸியாக காட்டன் ப்ளவுஸ்லாம் இருக்குன்னா அது வந்து நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் கட்டிங் போட்டு வச்சதை வந்து ஸ்டிச்சிங் பண்ணிட்டீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போது டைமிங்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டைமிங் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வெட்டி வச்ச துணியை சீக்கிரமாகவே முடிச்சுட்டு நீங்கள் அடுத்த துணியை நீங்கள் எடுத்து தைக்க ஆரம்பிக்கலாம். இது போல் நீங்கள் பண்ணும்போது ஒரு நாளைக்கு அசால்ட்டாக வந்து 10 ப்ளவுஸும் தைக்க முடியும். நம்ம நினைக்கிறத எல்லாத்தையுமே நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு இப்போ நீங்கள் வெட்டி வச்சு அப்புறமேட்டா எடுத்துகிட்டு போய் அதை தச்சு அதுக்கப்புறம் அதை கொக்கி கட்டி அதை எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு நாள் ஆகிடும். ஒரு 3 ப்ளவுஸ் வெட்டுறீங்க அப்படின்னா அந்த 3 ப்ளவுஸை வெட்டி நீங்கள் அதை அப்போவே காலையிலே கட்டிங் போட்டு காலையிலேயே உட்காந்து தைச்சிட்டு அது ஒரு 4 மணி 3 மணி ஆகிடும். அதை முடிச்சதுக்கப்புறம் கொக்கி கட்டி எடுத்து வைக்கிறதுக்கு ஈவினிங் ஆகிடும். அப்போ என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும், அவ்வளோதான் நம்ம ஒர்க்கு முடிஞ்சிடுச்சு அப்படின்ட்டு நம்ம எடுத்து வச்சுருவோம். அப்போ மீதி நமக்கு இன்னொரு கஸ்டமருக்கு நம்ம துணி தரணும் அப்படின்னும் போது நம்மளால் முடியாது இல்லையா. அதனால் மட்டுமே நீங்கள் இது மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு நாளைக்கு நீங்கள் 10 ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ண முடியும். அதுவும் நான் சொல்கிற டைமிங்கில் நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஒரு 4 மணி 3 மணிக்கெலாம் நீங்கள் உங்கள் ப்ளவுஸை முடித்து எடுத்து வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அதை உட்காந்து நீங்கள் அதை கொக்கி கட்ட ஆரம்பிச்சிடலாம். கொக்கி கட்டி அன்னைய வேலையை வந்து அன்றைக்கே முடித்து எடுத்து வச்சிடலாம். இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி மெத்தட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் சிஸ்டர் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதன் வழியாக வந்து நிறைய பேர் பார்க்குறவங்களுக்கும் அது உபயோகமுள்ளதாக இருக்கும். நிறைய உங்களுக்கு வந்து மோட்டிவேஷன் வீடியோலாம் நிறைய போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு இன்னும் மோட்டிவேஷனாக தரணும், இன்னும் வந்து நீங்கள் வந்து ஒரு வேலையை நீங்கள் எடுக்கும்போதே உங்களுக்கு வந்து அந்த சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம எப்படி வந்து சுறுசுறுப்பாக வச்சுக்கணும் அப்படின்றதையும் நம்ம நிறைய சொல்லணும். உங்களுக்கு வந்து நிறைய மோட்டிவேஷனாக ஆக்கணும் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சு தான் உங்களுக்கு நான் பார்த்து போட்டுட்ருக்கேன். இப்போ நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணுறீங்க அப்படின்னும்போது வீட்டில் உள்ளார உட்காந்து ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டிவியில் வந்து சாங்கை போட்டு விட்டுடுங்க. மித்தது ஏதாவது வச்சிங்கன்னா உங்களுக்கு பார்க்கணுன்றத தோணும். இல்லை டிவி போட மாட்டேன், நான் டிவிலாம் போட மாட்டேன் சிஸ்டர் அப்படின்னீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா ஒரு எஃப்எம் இருந்தால் எஃப்எம் போட்டுவிட்டு சாங் மட்டும் கேட்டுக்கிட்டு நீங்கள் செய்கிற வேலை மாதிரி பாருங்கள். பார்க்குற மாதிரி ஒர்க் பண்ணாதீங்க, கேட்குற மாதிரி நீங்கள் கேட்டுக்கிட்டே நீங்கள் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு இன்னுமே வந்து நீங்கள் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச பாட்டெலாம் கேட்கும்போது இன்னுமே வந்து வேலை வந்து சீக்கிரமாக முடியும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கே தோண ஆரம்பிக்கும். எப்பயுமே வந்து நம்மளை வந்து எப்படி சொல்கிறது, ஃப்ரெஷ்ஷாக நம்மளை வந்து நமக்கே வந்து மைண்டுக்கே வந்து இன்னி ஒர்க்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணாமல் ரொம்ப ஈஸியாக முடிக்கணும் எப்படின்றத நம்ம யோசித்து செய்கிறத வழியாக தான் நமக்கு வேலை வந்து சீக்கிரமாக முடியும். இது போல் உங்களுக்கு இது வீடியோ வேணும் அப்படின்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நிறைய உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா எல்லாருக்கும் நன்றி.